மற்றவருக்காண்டி நம்ம லைஃபே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லா சூழலையும் நம்மளுக்கு தேவையான பிடிச்சமான விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஏன் சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நானும் பண்ணியிருக்கிறேன் பல காலம். அது பண்ணுறது சரியா தப்பா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். காம்ப்ரமைஸ் நம்ம சந்தோஷத்தை விட்டுட்டு வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றது பல காலம் தெரியாமையே வாழ்க்கை முடிஞ்சும் போயிடும். நான் அவங்களுக்காண்டி வாழ்ந்தேன், என் ஒய்ஃபுக்காண்டி வாழ்ந்தேன், என் பிள்ளைங்களுக்காண்டி வாழ்ந்தேன், எங்கள் அம்மாக்காண்டி வாழ்ந்தேன், அப்பாக்காண்டி வாழ்ந்தேன், இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தப்பு கிடையாது. மற்றவங்களுக்காண்டி டிபெண்ட் தான் லைஃப்பில் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும், உங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அதை பூர்த்தி பண்ண பாருங்க. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை வெடிக்கும். உங்க வார்த்தைகள் மாறும். உங்ககிட்ட இருந்த எல்லாமே மாறும் போதும் சுத்தி இருக்கிற உறவுகளும் நண்பர்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக நிற்கும். ஸ்ட்ரெஸ்ல போய் நிற்பீங்க. ப்ராப்ளமே அங்கதான் ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களுக்காண்டி வாழ்றேன், நீங்க வாழல அப்படின்னு நீங்க சொல்ல வருவீங்க. அங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்காண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. காரணம் நீங்க விட்டு கொடுத்துருக்கிற மாதிரி தோணும். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். அதான் உண்மை. நீங்க யாரு வேணா எடுத்துக்கோங்க. உங்க சுத்தி இருக்கிற உதாரணம், உங்க சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இல்லைன்னா காரணம் நீங்க தான், அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க பிடிச்சமான விஷயத்தையும் அவங்களுக்கு எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம அவங்க வாழ்ந்தனால அவங்க லைஃப் ஸ்மூத்தா போகுது. எந்த ஸ்ட்ரெஸ்லையும் இல்லாம ப்ராப்ளம் இல்லாம வாழ்றாங்க. எனக்கு பாரு 1000 பிரச்சனை இருக்கு, நான் எதுவுமே பண்ணாம போறேன் வரேன், வாழ்க்கையில நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி வீட்டு தலைவன் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். சில பெண்மணி சொல்றதை பார்த்திருப்போம். சில பெண்மணிகள் நிச்சயமா பார்த்திருப்போம். காரணம்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்களுக்காண்டி வாழ்வாங்க. ஆனா எல்லா டைவர்ஸ் வர பிரச்சனைக்கு காரணம் முக்கியமானது இந்த ஒரு பிரச்சனை தான் நிற்கும். எனக்காண்டி அவங்க வாழல, எனக்கு அன்பு கொடுக்கல, எனக்கு எதுவுமே பண்ணலன்ற போது 2 பேத்துக்கும் பிரச்சனை டைவர்ஸ்ல போய் நிக்குது. இதே தான் எல்லா விஷயத்துலையும். ஒரு தந்தையரா இருக்கிறவரு, ஒரு அம்மாவா இருக்கிறாங்க, அப்பாவா இருக்காங்க, யாரு வேணா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா எதை விட்டு கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது எந்த விஷயத்த உங்களுக்கு தேவைன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பசி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். நீங்க தான் அதை எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கு ஊட்டி ஒரு அளவுக்குலாம் இங்க கிடையாது. ஏன்னா அவனுக்கு பசிக்கு தான் அவன் சாப்பிட்றான். அவன் காம்ப்ரமைஸ் பண்ணாம அவன் பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு போறான். அவனுக்கு தேவையான ட்ரெஸ், சாப்பிட்றது, பாக்குறது, எது தேவையோ உங்ககிட்ட அவன் எடுத்துக்கிறான். உங்களை உறிஞ்சு நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்க. வெறும் தயிர் சாதத்தையோ இல்ல தண்ணி குடிச்சிட்டோ நீங்க போறதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச சாம்பாரையோ ஊத்தி சாப்பிட்ற அளவுக்கு நிம்மதியான ஒரு 4 வாய் நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுன்னு யோசிச்சா நீங்க உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்குன்னு வாழ்க்கை இது நடக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் சேர்ந்து வரும். நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் யோசிங்க. உங்களை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. காம்ப்ரமைஸ் பண்றது என்ன கேட்டா தப்புன்னு நான் சொல்லுவேன். இப்ப என் வாழ்க்கையில நானும் பண்ணியிருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில இப்ப நான் காம்ப்ரமைஸ் என் ஒய்ஃப் கிட்ட இருந்தாலும் சரி, பையன்கிட்ட இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிற எனக்கு சில விஷயங்கள் எது தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 10 விஷயம் இருக்குன்னா எனக்கு ஒரு 5-6 விஷயம் தேவைன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். 10மே விட்டு கொடுக்கல. ஒரு 4 விஷயத்தை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன், 6 விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என் டைம் எடுத்துக்கிறேன். எனக்கு திங்கிங் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச மூவி பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றேன். என்ன செய்யணுமோ அதை நான் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை நான் விட்டு கொடுத்த மாதிரி இருந்தாலும் சில நேரம் எனக்கு தெரியும், எனக்கு அதனால ஸ்ட்ரெஸ் வரல, ப்ராப்ளம் வரல. அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன், நானும் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசியில் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இருக்க ப்ராப்ளம், நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதை எடுங்க, அதை உட்கொள்ளுங்க, அந்த சந்தோஷமா அனுபவிங்க. உங்ககிட்ட இருந்து எல்லா சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் சந்தோஷமா மன நிறைவு கிடைக்கும். மன நிறைவு கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷங்க. அதை யோசிங்க. பணம் மாத்திரம் கிடையாது, இதுல பணமேன்றது இல்ல. சந்தோஷன்றது ஒரு வடிவம், செயல் வடிவம். அது எதுவா இருக்கும். அது கிடைக்கும் போது உங்க மனசு அப்படியே சாந்தமாகும். ஆள் மனதும் நிம்மதி அடையும். ஆள் மனது நிம்மதி அடையும் போது உங்களை வாழ்க்கையும் பிரச்சனையாகும். பிரச்சனை இல்லாம போகும். உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேட் வரும். அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டா இருக்கும். யோசிங்க. யாருக்காண்டி எதற்காண்டி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுக்காதீங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எதை சொல்ல வரேன்றது. யோசிங்க.